ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நல்ல வெயில் அடித்ததுனால சரி இங்கே பக்கத்தில் ஒரு ஃபீனிக்ஸ் பார்க்குன்னு இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை அழைச்சின்னு போனான். அங்கே போனால் ஒரே நம்ம ஊரில் ஆடுகள் நிறையா மேயிற மாதிரி ஒரு இடத்துல அவ்வளோ மான்கள் இருந்தது. விதவிதமான மான்கள் நிறையா இருந்தது. கிளை மான், புள்ளி மான், கலர்லையும் வித்தியாசம் இருந்தது. நிறைய ப்ரௌன், ஒரு மாதிரி ஆஷ் கலர், அது மாதிரி சின்னதும் பெருசுமாக நிறைய மான்கள். யூரோப்லேயே இந்த பார்க்கு தான், இந்த ஃபீனிக்ஸ் பார்க்கு தான் நல்ல பெரிய பார்க்காம். லாஸ்ட் டைம் வந்தபோதே போகணுன்னு நினச்சோம், போக முடியல. இந்த தடவை தான் போக முடிஞ்சது. கிட்ட வந்தது. நம்ம ஏதாவது கையில் ஃபுட்டு ஏதாவது வச்சுருப்போமான்னுட்டு பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது, நம்ம மூஞ்சியை பார்க்குறது. அங்கே வந்து ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறதுனால நாங்கள் எதுவும் வாங்கிட்டு போகல. ஆனால் அங்கே ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார் கேரட்டு. நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் கேரட்டு, முள்ளங்கி அதெல்லாம் வாங்கிட்டு போனால் அது ஆசையாக நம்ம கிட்டக்க வந்து வாங்கி சாப்பிடும். எல்லா வீடியோலையும் இதே ஜாக்கெட்லேயே இருக்கு, அதனால் ஒரு நிமிஷத்துக்கு கயட்டிக்கோ அப்படின்னு சொன்னான்னு கயட்டிட்டேன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியல, பயங்கர குளிர் அந்த இடத்துலலாம். நாங்கள் போகும்போது நல்ல வெயில் அடிச்சதுன்ட்டு தான் போனோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வானம் இருட்டின்ட்டு கொஞ்சம் தூறல் போட ஆரம்பிச்சுட்டு ஒரே மேகமூட்டமாக இருந்தது. வழி பூரா நிறையா மரங்கள்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ பனி குளிராக இருக்கிறதுனால எல்லா மரத்தோட இலையெல்லாம் உதிர்ந்துடும். அடுத்த மாதம் பார்த்தேன்னாக்கா கும்முன்னு நிறைய பூத்து குலுங்கும். நாங்கள் வீட்டுக்கு வரத்தே மணி 6 ஆயிடுத்து. வந்து அதுக்கு மேலே டின்னர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை இப்போ வச்சு நம்ம சுடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். ஃப்ரைடே நைட்டு தான். ஆமாம், ஃப்ரைடே நைட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா டின்னர்? இது வந்து குஸ்குஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. நல்லா இருக்கும். இந்த இதுவும் பண்ணி காட்டுறேன் எப்படி இருந்துங்கிறது. நல்லா இருக்கும். வந்து சரி சரி ஆயிடுது. டைம் ஆயிடுது. வந்துட்டு பார்த்தீங்களா? சூப்பராக வந்துட்டு. அவ்வளோதான். ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு 3 கேரட், 3 கேரட். ஆமாம், துருவி வச்சுக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் வேக வச்சது இது. ஆமாம், வேக வச்சது. இது வந்து பார்ஸ்லி ட்ரை. இது ஃப்ரெஷ் லீஃப் இருந்ததுன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து சினமன் பவுடர், ஆஃப் லெமனு, இது வந்துட்டு பெப்பர் பவுடரு, இது வந்து ஜீரா பவுடரு, இது வந்து கொரியாண்டர் பவுடரு, இது வந்து ஜிஞ்சர். சரி, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு. இது வந்து 1/2 ஸ்பூன், இது 1 ஸ்பூன், இதெல்லாம் 1/4 ஸ்பூன். இது 1 ஸ்பூனு, இது எல்லாமே 1/4 ஸ்பூன் தான். ஃப்ரெஷ் ஸ்பினாச்சு, பேபி ஸ்பினாச்சு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. சரி, வெங்காயத்தை போட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு வரைக்கும் போதும். நாட் மோர் தென் தட். நல்லா எல்லாத்தையும் இப்போ ஒரே பாத்திரத்தில் அப்படியே போட்டுருங்க. இன்னும் இருக்க அதில் அந்த பச்சையாகவே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஆஃப் லெமன் எடுத்து நல்லா அதில் புழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சரி, நல்லா மிக்ஸ் இதுதான் குஸ்குஸ். இது இதில் இப்போ நான் ஒரு 1/2 பேக்கெட் போட்டு பண்ண போகிறேன். நான் எவ்வளோ கேஜின்னு தெரியலையே. 500 கிராம்ஸ். இது 250 கிராம்ஸ்க்கு நான் போட்டுக்க போகிறேன் நான். சரி, குஸ்குஸ்னா என்ன? இது எதில் இது பண்ணுறாங்க? அது வீட்டிலேருந்து தான் வர்றது. ஓல் வீட்டு தான் அது. ஓல் வீட்டு தான் அது. ஓல் வீட்டு தான் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கும். இந்த சாலடோட இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, இங்கே நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துன்னு இருக்கேம்மா. இதில் அப்படியே நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 அளவு போட்டுருங்க. வேண்டாமா? அந்த போடுவேன், இப்போ தான் போடுவேன். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு கலந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு
மூடி போட்டு மூடிடுங்க. அது ஒரு 5 மினிட்ஸில் செட் ஆகிடும். இன்னைக்கு என்ன எல்லாமே ஆயில் இல்லாம சமையல? ஆயில் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக வெஜிடபிள் சூப் பண்ணலாம், சாலடு, கார்லிக் பிரெட், அப்புறம் இந்த குஸ்குஸ் நல்லா இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிடும்போது. ஃப்ரைடே டின்னர். ஃப்ரைடே எல்லாம் லீவுனால நான் வித்தியாசமா பண்ணுறேன். ஃப்ரைடே ஏதாவது இதை லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையாம்மா, வெங்காயம் கேரட்டும் அதை இதில் போட்டுருந்தேன். இது வந்து நான் மொராக்கன் ஸ்டைலில் பண்ணுறேங்க. இது ஒருத்தர் வேறு மாதிரி பண்ணுவாங்க, நான் மொராக்கன் ஸ்டைலில் பண்ணுறேன். அந்த வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லையாம்மா, சிக் பீஸ் அதை போட்டுடலாம். ரைசின்ஸ் இவ்வளோ எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதை போட்டுக்கலாம். பொமிகிரானட் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் அதில். அப்புறம் கீரை, ஸ்பினாச், பேபி ஸ்பினாச். நம்ம இந்த ஊர்லலாம் கீரையை வந்து பச்சையாக தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க, சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க, பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அது நல்லா தான் இருக்கும் அது பச்சையாக சாப்பிட்றதுக்கு. லைட்டாக உப்பு போட்டுப்போமா? தேவைப்படாது இருந்தாலும். இது என்ன கண்டுபிடிங்க, நான் கையில் வச்சுட்டு இருக்கிறேன். சாலட் சாஸ் கண்டுபிடிங்க. பார்த்தா தான் தெரியும் எனக்கு, இதெல்லாம் புதுசாக இருக்கு. நீ தான் பார்த்து இதையோ போடுற. இது வந்து 1000 ஐலான்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸிங், சாலட் ட்ரெஸ்ஸிங். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஹனி மஸ்டர்ட் தான் அது. சரி சரி, அதாவது கடுகும் ஹனியுமா? ஆமாம். பட் 1000 ஐலாண்ட் எதை வச்சு பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கும் அது சாப்பிட. அவ்வளோதான். இது அப்படியே போட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங் வாங்குவேன். அது இன்றைக்கி என்னவோ கடையில் இல்லை, அதனால வந்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பவுலில் கப்பில் போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட்டு. என்னென்னா இப்போ வெந்துடுத்து அவ்வளோ ஊற வச்சா தாரா மாதிரி ஆகுதுல்ல, இந்த மாதிரி ஆகிடும். இன்னும் கூட கொஞ்சம் செட் ஆகலாம், ஒரு 2 நிமிஷம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் சூப் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு நாள் நம்ம வீடியோவாக போடலாம் இப்படி பண்ணேங்க. ஓகே. இதை பார்த்தீங்களாம்மா, ஒரு பல வந்திருக்குன்னு. ஸோ இதை வந்துட்டு உப்புமா மாதிரி ஈஸியாக இருக்குது, பண்ணுறது இல்லை. ஆமாம், தாளிச்சு கொட்ட வேண்டாம், ஈஸியாக இருக்கும் அது. இதை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்துட வேண்டியதான். இதில் கொஞ்சம் பொமிகிரானட்டை மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எனக்கு கிடைக்கல அன்றைக்கி, அதனால் வாங்கலை. பார்சலே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் இதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இல்லாம வேண்டாமா? அதுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். சரி. இதில் நான் கீரையும் பார்சலையும் ரொம்ப மெயினாக போடுவேன். கொத்தமல்லி போட்டால் திருப்பி நம்ம இந்தியன் ஃப்ளேவரில் வரும். இதுனா அப்படியே எக்ஸாக்டாக அந்த மொராக்கன் ஸ்டைலில் வரும். சரி. எப்படிமா இருக்குது பார்க்க? சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. ஆமாம், எண்ணெயெல்லாம் கிடைக்கும். இது சாலடு, கார்லிக் பிரெட், வெஜிடபிள் சூப், இது குஸ்குஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.